சமகாலத்தில் சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோரிய இலங்கை தமிழர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புகலிடம் மறுக்கப்பட்ட பலர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அகதிகளுக்கான முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். விரைவில் தாமும் இலங்கைக்கு நாடு கடத்தப்படலாம் என்ற அச்சத்தில் பலர் வாழ்வதாக முகாமில் உள்ள பல தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரமும் இருவர் புகலிடம் மறுக்கப்பட்ட நிலையில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டினர் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் புரியும் தீவிர குற்ற செயல்கள் தொடர்பான பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஒருமித்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குற்றவாளியை தொடர்ந்து தடுப்பு காவலில் வைப்பதையும் பின்னர் அவர்களை நாடு கடத்துவதையும் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு சிறப்பு பணிக்குழுவை மத்திய அரசும் மண்டலங்களும் இணைந்து உருவாக்கியுள்ளதாக மாநில இடப்பெயர்வு செயலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மாநில நீதி மற்றும் காவல்துறை இயக்குநர்கள் மாநாட்டினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சிக்கு மத்திய அரசு மண்டலங்கள், நகரங்கள் மற்றும் நகராட்சிகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய புகலிட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. பணிக்குழு அமைக்கப்பட்டதோடு நாடு கடத்தப்படுவதற்காக காத்திருக்கும் தனிநபர்களை தடுப்பு காவலில் வைப்பது தொடர்பான தற்போதைய சட்ட கட்டமைப்பை மறு ஆய்வு செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த மறு ஆய்வின் முக்கிய நோக்கம் இத்தகைய தடுப்பு காவல் நடைமுறைகளை எளிதாக்குவதாகும். இதன் மூலம் நாடு கடத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது நோக்கமாகும்.